குழப்பம் விளைவிக்க வேணும் என்று சொல்லி சாராயம் கொடுத்து பஸ் புக் பண்ணி கொடுத்து அந்த பணியாளர்களை இந்த வந்தாக்கள் நடத்தின விதம் என்பது உயிர் பலி எடுக்கிறதுக்கு கூட துணிவாக தான் வந்தவர். ரீச்சா அந்த உணவு திருவிழா நடக்கும். தமிழர் பகுதியில் மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு உணவு திருவிழா ஒன்று ஏற்பாடாக இருந்தது. 4 நாட்கள் உத்தேசிக்கப்பட்ட இந்த உணவு திருவிழா வெறும் 2 நாளில் அதாவது நாங்கள் முடிச்சு கொள்கிறோம், அதாவது இடைநிறுத்தி கொள்கிறோம் என்று சொல்லி அதனுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஒன்று தான். உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், இலங்கையினுடைய கிளிநொச்சி மாவட்டம் இயக்கச்சி பகுதியில் இருக்கிற ரீச்சா பண்ணை தான். இப்போ இந்த ரீச்சா பண்ணை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. என்னென்னு சொன்னால், இயற்கை விவசாயம் தொடர்பாக அதிகமாக மக்களால் பேசப்படுகின்ற ஒரு இடம். அதே மாதிரி அதிகமான மக்கள் தங்களுடைய பொழுதுபோக்கு காரணமாக அதிகமாக போய் பார்வையிட்டு வரக்கூடிய ஒரு சுற்றுலா இடம் என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல தான் இப்போ அடுத்த கட்டமாக ஒரு உணவு திருவிழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போ அந்த உணவு திருவிழா பார்த்திங்கன்னு சொன்னால் 4 நாட்களை உள்ளடக்கியதான ஒரு உணவு திருவிழாவை தான் 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி இந்த 4 நாட்களை உள்ளடக்கியதான இந்த உணவு திருவிழா. இதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது இந்த ரீச்சா அந்த உணவு திருவிழா தொடர்பான விளம்பரம் தான் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருந்தது. என்னென்னு சொன்னால் 2-3 மாதமாக சமூக வலைத்தள பக்கத்தில் நாங்கள் திறந்த கையோடையே பார்க்கக்கூடியது இந்த உணவு திருவிழா தொடர்பான விளம்பரங்கள் தான். அப்போ அந்த விளம்பரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நாங்கள் குறிப்பிடணும். அதாவது 7 தொடக்கம் 10ஆம் தேதி மட்டும் உணவு திருவிழா செய்யப்பட இருக்கிறது. அந்த உணவு திருவிழாவில் நீங்கள் இதுவரை கண்டிராத, சுவைத்திராத, பார்த்திராத உணவுகள் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த உணவுகள் எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் 3000 ரூபா தான் செலுத்த போகிறீங்க. அப்போ அந்த 3000 ரூபா செலுத்துகின்ற கட்டணத்தில் என்ன வேணுமென்றாலும் நீங்கள் எவ்வளோ வேணுமென்றாலும் சாப்பிடலாம். அதாவது நீங்கள் சில சாப்பாடு கடையில் பார்த்துருப்பீங்க, அன்லிமிட்டட் உணவு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார்கள். அதே மாதிரியான ஒரு நிலப்பாடு தான். அந்த 3000 ரூபாய் கட்டணம் இருக்குது தானே, இது வந்து தனியாக உணவுக்கு மட்டும் கிடையாது. அங்கே வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அதாவது இசை நிகழ்ச்சியாக இருக்கலாம், இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஏராளமானது இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமாக சேர்த்து தான் 3000 ரூபாய். தனியாக சாப்பாட்டுக்கு மட்டும் 3000 கிடையாது. அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற ஏனைய பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 3000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விரும்பின இடத்துல இருந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விளம்பரங்கள் அவர்கள் செய்திருந்தார்கள். 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த உணவு திருவிழா இருக்குது தானே, இது வந்து 7ஆம் தேதி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஒரு சில குறை நிறைகள் இருந்தாலும் அது பெரிய பேசுபொருளாக பேசப்படையில். இருந்தாலும் அந்த 8ஆம் தேதி இருக்குது தானே, அதாவது நேற்றைய தினம் நடந்த சம்பவம் தான் இந்த உணவு திருவிழாவையே முடிவுக்கு கொண்டு வரும் அளவுக்கு ஒரு பாரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருந்தது. நிறைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் வரவிழைக்கப்பட்டிருந்தார்கள். எஸ்டிஎஃப்ல இருந்து, அதாவது இராணுவத்தினர் வரவிழைக்கப்பட்டிருந்தார்கள். என்னென்னு சொன்னால் நிறைய மக்கள் குழம்பி இருந்தார்கள். 3000 ரூபாய் நாங்கள் கட்டணம் கட்டித்தான் உள்ளுக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான வசதிகள் செய்திட படையில என்று சொல்லி மக்கள் அந்த குழப்பத்தின் மத்தியில் போலீஸ் உத்தியோகத்தர்கள், இராணுவத்தினர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அழைத்து வரப்பட்டதன் காரணமாக இன்னும் குழப்பம் அதிகமாகி கொண்டான் இருந்தது. இப்போ நாங்கள் வரிசையில் நின்று அந்த உணவு கிட்ட போன கையோடையே அங்கே சொல்லப்படுகின்றபடியே உணவு முடிஞ்சிட்டு, அப்போ 3000 ரூபா கட்டி அந்த உணவு சாப்பிட்றதுக்காக அங்கே போகும்போது அந்த உணவு முடிஞ்சிட்டு அப்படின்னு சொன்ன கையோடையே வேறு உணவுக்கு போனாலும் அங்கேயும் அதே மாதிரியான நிலப்பாடு தான். உணவு முடிஞ்சிட்டு வரிசையில் நின்று காத்திருந்து கிட்ட போய் நாங்கள் எவ்வளவு பிரச்சனை அந்த கூட்டத்துக்கு மத்தியில் கிட்ட போனாலும் எங்களுக்கு உணவு முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகள்லாம் கிடைக்குது. இப்போ 2000 ரூபாய் கட்டிட்டு ஒரு குழந்தை பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் கூட அந்த குழந்தை பிள்ளைக்கு கூட உணவு வேண்டி கொடுக்க முடியாத அளவுக்கு அதிகமான மக்கள் வந்திருந்தார்கள். இருந்தாலும் அந்த அதிகமான மக்கள் அந்த உணவு திருவிழாவில் ரசித்து சாப்பிடக்கூடிய மாதிரியான இட வசதிகள் அங்கே ஏற்பாடு செய்யப்படலை. போன எல்லாருமே நின்று தான் சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு நிலப்பாட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது ஒரு பெரிய குறைபாடாக சொல்லப்பட்டிருந்தது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது. என்னென்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு உள்ளதான் அந்த நீங்கள் உணவு கொடுக்க போகிறேன்னு சொன்னால் ஏன் அதிகமான மக்களை அந்த உள்ளுக்கு வந்து அனுமதிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி முறைப்பாடுகள் தான் முறைப்பாடாகவே தான் சொல்லி கொண்டிருந்தவ. அங்கே வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழலை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு அந்த ரீச்சா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், மக்களுடைய பாதுகாப்பு கருதி அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள், அதாவது 8ஆம் தேதியோடைய நிறைவுக்கு கொண்டு வரோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் நாங்கள் 9ஆம் தேதி 10ஆம் தேதி அந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் இடைநிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி அது வந்து ஒன்லைனில் புக் பண்ணியிருப்பீங்களானே, அதாவது நுழைவு கட்டணம் 3000 ரூபா புக் பண்ணியிருப்பார்கள். அப்போ அந்த 3000 ரூபா செலுத்தினாக்களுக்கு அந்த பணத்தை வந்து நாங்கள் மீள திங்கட்கிழமைக்கு பிறகு நாங்கள் மீள செலுத்தி விடுவோம். வந்து நாங்கள் நேரடியாகவே வங்கியூடாகவே நாங்கள் செலுத்தி விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த 8ஆம் தேதி, அதாவது குழப்பம் நடந்த அந்த திகதிக்குரிய
கட்டணம் இருக்குது தானே, 3000 ரூபா கட்டித்தான் அந்த சாப்பாட்டுக்கு அல்லது அந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் போயிருப்பார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மனச்சாட்சியை தொட்டு நான் இந்த உணவு எனக்கு போதுமானதாக இல்லை, என்னுடைய இது திருப்திகரமாக இல்லையா அப்படின்னு சொல்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய கட்டணத்தை வந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் நிறைய பேருக்கு கட்டணம் திரும்ப செலுத்தி இருக்கிறோம். திருப்தி இல்லை அப்படின்னு சொல்கிறார்களும் நீங்கள் கட்டணத்தை மீள பெற்றுக்கொள்ளலாம் என்ற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அறிவித்திருக்கிறார். உணவு திருவிழாவை ஏற்பாடு செய்த நபர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் இந்த ரீச்சாவினுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர்கள் சொல்வதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இதை குழப்பம் விளைவிக்க வேணும் என்று சொல்லி சாராயம் கொடுத்து, பஸ் புக் பண்ணி கொடுத்து, டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து, இதை போய் குழப்பங்கன்னு சொல்லி அந்த செஞ்சவருக்கான பதிவைத்தான் நான் அதை சொல்ல வரேன். உங்களுக்கு உங்களோட வீட்டில் அம்மா, அக்கா, அக்கா தங்கச்சி இருப்பினம், அந்த பிள்ளைகள் போய் இன்னொருத்த வேலை செய்யிக்க அங்கே வரக்கூடிய நபர் ஏதாவது அடித்து அல்ல கெட்ட வார்த்தையால் பேசி நான் 3000 ரூபா கொடுத்துட்டேன் நீ வந்து என்னோட இது செய்யன்னு சொல்லி கதைக்கிற அளவுக்கு இருந்தால் உங்களோட மனம் எப்படி இருக்கும்? அது பட்ட துன்பம். எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லக்கூட இல்லை, என்னோடய வேலை செய்கிறாங்கள ஹெல்மெட்டால் கூட அடிச்சிருக்கிறோம், ஆனால் வந்து சொல்லினா அண்ணன் கவலைப்படுவாருன்னு சொல்லி. அப்படிப்பட்ட பணியாளர்களை நான் வச்சுக்கிறேன். ஆனால் அந்த பணியாளர்களை இந்த வந்தாக்கள் நடத்தின விதம் என்பது உண்மையில் வந்து என்றைக்குமே மன்னிக்க முடியாது. அப்படியானாக்கள் தயவு செய்து ரீச்சாக்க வராதீங்க. நான் உங்களை வாங்கன்னு சொல்கிறது வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி போகணுமன்றதுக்காக வர சொல்லி கேட்குறேன் தவிர நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதை புண்படுத்தணுமன்றதுக்காக வர சொல்லி கேட்கல. குழப்பம் விளைவிக்க வேணும்னு நினைக்கிற நீங்கள் தயவு செய்து ரீச்சாக்க வராங்க வேறீங்க போங்க. நடந்த சம்பவத்தில் உயிர் பலி எடுக்கிறதுக்கு கூட துணிவாக தான் வந்தவன். ஓகே, அப்படி ஒரு சம்பவம் நடக்கையில் அது எனக்கு திருப்தி. அதனால் என்னுடைய உணவு திறனை வெற்றி அளித்ததாக நான் பார்க்குறேன். 2 நாள் முடிஞ்சது, 2 நாள் இருக்குது. வெகு விரைவில் அதுக்கான தேதியோடு உங்களை சந்திப்பேன். உணவு திருவிழாவின் 2வது நாள் பாரிய குழப்பங்கள் காரணமாக மக்கள் தங்களுடைய விமர்சனங்களை சொல்லும்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது தான் தவறு அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி, அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வருகிற அதாவது புக்கிங் 3000 ரூபாய் செலுத்தி வந்த நபர்களுக்கு அந்த பணத்தை மீள செலுத்துகிறேன் என்ற மாதிரியான தகவலை சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது அதிகமான ஆதரவுகள் தற்பொழுது கிடைக்கப்பெறுவதை பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் தான் தற்பொழுது உருவாகி இருக்கிறது. இன்னும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த 2 நாட்களுக்கான மீண்டும் உணவு திருவிழா நடத்த இருப்பதாக கூட அவர் சொல்லியிருக்கிறார். சரி, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த காணொலி பற்றிய கருத்தாக மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.